ராதே கிருஷ்ணா. அத்தனை பற்றுக்களையும் துறந்து தன்னை சரணடைஞ்ச கோபிகைகளோட விருப்பத்தை நிறைவேற்றின பகவான் தன்னை அடைஞ்சதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை அழிச்சதையும் அவங்களோட தாபத்தை போக்கி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதையும் கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், இப்படி பகவானோட இனிமையான சொற்களை கேட்ட கோபிகைகள் அவரோட உறவால தங்களோட விருப்பம் நிறைவடைஞ்சு பிரிவினால ஏற்பட்ட தாபத்தை விட்டாங்க. அங்க ஒருத்தருக்கொருத்தர் அன்பா கைகளை பிணைச்சிக்கிட்டு ரொம்பவும் ஈடுபாட்டோட தன்னையே அனுசரித்து விளங்குற பெண்மணிகளோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராசக்கிரீடையை தொடங்கலானார். கோபிகைகள் வட்டமா சூழ்ந்து நிற்க யோகேஸ்வரரான ஸ்ரீ கிருஷ்ணன் ரெண்டு கோபிகைகளுக்கு இடையில ஒரு கிருஷ்ணனா நிற்க குரவை கூத்து தொடங்கினது. அவங்கவங்க தங்களுக்கு பக்கத்துல தங்களோட கழுத்துல கைகளை போட்டு நிற்கிற கண்ணனை பார்த்தாங்க. ராச விளையாட்டை பார்க்குற ஆவலால தேவர்கள் அவங்கவங்க மனைவிகளோட நூற்றுக்கணக்கான விமானங்கள்ல வானத்துல வந்து கூடினாங்க. அப்ப துந்துபிகள் முழங்கிச்சு, பூமாரி பொழிஞ்சது. அவங்கவங்க மனைவிகளோட கந்தர்வர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனோட புகழை பாடினாங்க. அந்த ராச விளையாட்டுல பெண்களோட வளையல்களும் கார்ச்சிதம்புகளும் சதங்கைகளும் ஒருங்கிணைஞ்சு உறக்க முழங்கிச்சு. பொன்னாரத்துல தங்கமணிகளுக்கு இடையில மரகதமும் ரத்தினமும் பதிச்சா மாதிரி கோபியர்களுக்கு இடையில தேவகி மைந்தன் ஸ்ரீ கிருஷ்ணன் ரொம்பவும் அழகா விளங்கினார். ஆடுறப்ப தாளத்துக்கு ஏற்ற மாதிரி காலடி வைக்கிறதுனாலையும் கைகளோட முத்திரைகளாலேயும் பொன் சிரிப்போடு கூடின புருவ நெருப்பினாலேயும் இடையை வளைக்கிறதுனாலேயும் ஸ்தனங்களின் மேலே இருக்கிற ஆடை அசைகிறதுனாலேயும் கண்ணத்தில் அசைஞ்சு மோதிர குண்டலங்களாலேயும் அழகுமிக்க கோபியர்கள் முகம் வியர்க்க கேச முடிச்சும் அறையில் ஆடை முடிச்சும் தளர கண்ணனை பற்றி பாடிக்கிட்டே ஆடினாங்க. கருமேகத்துக்கு இடையில மின்னல் மாதிரி அவங்க காட்சி அளிச்சாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் அணைக்க மகிழ்ச்சி அடைஞ்ச கோபியர் அவரோட அன்புல மேலும் மகிழ்ச்சி அடைஞ்சு இனிய குரல்ல உறக்க பாடிக்கிட்டே ஆடினாங்க. அந்த இனிய நாதம் இந்த உலகை சூழ்ந்து பரவினது. ஒருத்தி ஸ்ரீ கிருஷ்ணனோட ஸ்வரஜதிகளை ஒன்னோட ஒன்று கலக்காம பாடினான். அதனால மகிழ்ந்து போன ஸ்ரீகிருஷ்ணர் பலே பலேன்னு பாராட்டினார். உடனே அதே ஸ்வரஜதியை துருவதாளத்தோட இன்னமும் அழகா பாட ஸ்ரீகிருஷ்ணர் அதை ரொம்பவும் பாராட்டி அவளுக்கு வெகுமதி கொடுத்தார். ராசக்கிரீடையில களைச்சு போன ஒருத்தி கையில இருந்த வளையல்கள் நழுவ தலையில இருந்த மல்லிகை பூக்கள் சிதற பக்கத்துல நின்ன ஸ்ரீகிருஷ்ணனோட தோளை தன் கையால கட்டிக்கிட்டா. இன்னொருத்தி சந்தனம் பூசி அல்லிப்பூ மனம் வீசுற ஸ்ரீகிருஷ்ணனோட கையை பற்றி முகர்ந்து மயிர்கூச்செறிய முத்தமிட்டா. நடனம் ஆடுறப்ப அசைகிற குண்டலங்களால அழகா விளங்குற மாதவனோட கன்னத்தை தன் கன்னத்தோட இணைச்ச ஒருத்திக்கு தான் மென்ற தாம்பூலத்தை அவளோட வாயில இட்டார். கால் தண்டையும் மேகலை மணிகளும் ஒலிக்க ஆடி பாடி களைச்சு போன ஒருத்தி பக்கத்தில் இருக்கிற கண்ணனோட தாமரை மாதிரியான குளிர்ந்த அழகான கைகளை தன் மார்பகத்தின் மேல அழுத்தி வச்சுக்கிட்டா. திருமகளோட தனிச்ச அன்பு கேழ்வனான கண்ணனை காதலனா பெற்ற கோபிகைகள் அவரை பற்றி புகழ்ந்து பாடி அவரோட விளையாடினாங்க. கண்ணனும் தன்னோட கைகளால அவங்களோட கழுத்தை கட்டிக்கிட்டு விளையாடினார். காதுகள்ல அல்லிப்பூவாலான குண்டலம், கண்ணத்துல தொங்குற சுருண்ட கேசம், வியர்த்து கொட்டுற அழகான முகம், கை வளைகளும் கால் சிலம்புகளும் தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒலிக்க கூந்தல்ல செருகின பூ மாலைகள் நழுவ கோபிகைகள் பகவானோட ராச கோஷ்டியில நடனம் ஆடினாங்க. அவங்களோட நடனத்துக்கு ஏற்ப வண்டுகள் ரிங்காரமிட்டு பாடின. சின்ன குழந்தை தன்னோட நிழலை பார்த்து அதோட விளையாடுற மாதிரி திருமகள் கேழ்வனான பகவான் கோபிகைகளை கைகளால் தொட்டு கட்டி அணைச்சு அன்பு கனிய நோக்கி உறக்க சிரித்து விளையாடினார். பரீட்சித், பகவானோட திருமேனியை கட்டி அணைச்சதுனால பேரானந்தமுற்ற கோபிகைகள் தளர்ந்து அவிழ்ந்து போன கூந்தலையும் ஆடையையும் மேலாடையையும் நழுவின கழுத்துல இட்ட மாலையையும் நகைகளையும் சரி செஞ்சுக்க முடியாம நின்னாங்க. இதை பார்த்த தேவ மாதர்கள் காமவயப்பட்டு மயங்கி நின்னாங்க.
வியந்து போன சந்திரனும் நட்சத்திரங்களோட அசையாம இருந்தான். ஆனந்தமே திருவுருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் எத்தனை கோபியரங்க இருந்தாங்களோ அத்தனை வடிவங்கள் ஏற்று அவங்களோட ராசலீலை புரிஞ்சார். பரீட்சித் அளவுக்கு மீறின கேளிக்கையால் வாடின அவங்களோட முகத்தை மங்களம் மருளர தன்னோட திருக்கரங்களால் அன்பா துடைச்சார் பகவான். கண்ணனோட திருக்கரங்கள் தங்கள் மேலே பட்டதுனால ரொம்பவும் மகிழ்ந்து போன கோபிகைகள் தங்களோட அழகான கன்னங்கள், ஒளி வீசுகிற குண்டலங்கள், கருங்கூந்தல், இனிமையான புன்சிரிப்பு மற்றும் கனிஞ்ச பார்வை இவற்றினால கண்ணனை மகிழ்விச்சு புண்ணியம் நல்கிற அவரோட திருவிளையாடல்களை போற்றி பாடினாங்க. களைச்சு போன யானை கரையை பெயர்த்துக்கிட்டு பெண் யானைகளோட ஆற்றில் இறங்கி விளையாடுற மாதிரி கண்ணனும் உலக நெறியை கடந்து களைப்பு நீங்க கோபிகைகளோட யமுனையில் நெருங்கினார். அப்போ கண்ணனோட வனமாலை கோபியரோட திருமேனி பட்டு களைஞ்சு அவங்க எட்டுக்கிட்டு இருந்த குங்குமப்பூ சார்ந்து ஒட்டிக்கிட்டு நிறம் மாறிப்போயிருந்தது. வண்டுகள் ரீங்காரம் விட்டுக்கிட்டு பின்தொடர்றது கந்தர்வராஜன் கண்ணனோட புகழை பாடிக்கிட்டே பின்தொடர்ற மாதிரி இருந்தது. பரீட்சித் யமுனையில் இறங்கி கஜேந்திரனை மாதிரி விளையாடுற ஆத்மாராமனான கண்ணனை நாலா பக்கமும் சூழ்ந்து நின்றுக்கிட்ட கோபியர்கள் அன்பழக பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவர் மேலே நீரை வாரி இறைச்சி விளையாடினாங்க. விண்வெளியில் விமானத்தில் போகிற தேவர்கள் இதை பார்த்து புமாரி பொழிஞ்சு துதிச்சாங்க. நீர் விளையாட்டோட முடிவில் நீர்லையும் நிலத்திலையும் பூத்துக்குலுங்கிற பூக்களோட நறுமணம் நாலா பக்கமும் வீச வண்டுகளும் கோபியர்களும் சூழ மதக்களிறு தன் பிடிகளோட விளையாடுற மாதிரி யமுனைக்கரையில் இருக்கிற உயனவனத்தில் விளையாடினார். காப்பியங்களில் புகழப்பெற்ற சரத்காலத்தோட அழகான நிலவொளியில் அன்பால தன்னோட பிணைஞ்சிருந்த கோபியரோட இரவு முழுதும் விளையாடினார். அவர் தன் விருப்பத்தை தானே நிறைவு செய்துக்கிற ஆற்றல் மிக்கவர், ஆத்மா ஆனந்தத்தில் திளைக்கிறவர். அதனால் இந்த ராச கிரீடையில் காமமும் அதுக்கான செயல்பாடுகளும் வெளிப்படலை. பிரம்மரிஷி தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காகவும் அதர்மத்தை அடக்கவும் தானே லோகநாதனான பகவான் தன்னோட அம்சமான பலராமனோட அவதரித்தார். பகவான் அறநெறிகளை வகுத்தவர், மற்றவங்களுக்கு அதை பேணுறதுக்கான வழியை உபதேசித்தவர், அதை காக்கிறவர். அப்படி இருக்கிறப்ப அதுக்கு முற்றிலும் எதிராக பிறர் மனைவிகளை எப்படி தீண்டினார்? விருப்பம் அனைத்தும் நிறைவுற்ற ஸ்ரீகிருஷ்ணன் இந்த செயலை செய்ததன் கருத்து என்ன? என்னோட ஐயத்தை நீக்கணும்னு வேண்டிக்கிறேன். பரீட்சித் ஈஸ்வரர்கள் சில சமயம் தர்ம வரம்பை மீறி சாகச செயல்கள் செய்யறதுண்டு. அது அவங்களுக்கு குறையாகாது. ஏன்னா தீ அத்தனை பொருட்களையும் எரிச்சாலும் அந்த பொருட்களோட குறை அதில் ஒற்றதில்லை இல்லையா? பகவானை மாதிரி பேராளுமை பெறாதவன் மனசினால கூட அந்த மாதிரியான செயலை செய்யக்கூடாது. அறியாமையால் அதை செய்கிறவன் அழிவான். பகவான் ஸ்ரீ ருத்ரன் அல்லாதவன் விஷத்தை சாப்பிடலாமா? சாப்பிட்டா அழிவுதானே. பகவானோட சொற்களே பிரமாணம், அதனால் அதன்படி நடக்கலாம். ஆனால் அவர் செஞ்சது அத்தனையும் பிரமாணமாக கொள்ளலாகாது. அதனால் அறிவாளியானவன் அவரோட சொல்லுக்கு உகந்த செயலைத்தான் பின்பற்றணும். பரீட்சித் அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னலம் இல்லாததுனால நற்செய்கையினால நலமோ தீச்செயலால தீமையோ இல்லை. அவங்க இவற்றையெல்லாம் கடந்தவங்க. நான்கிற அபிமானமற்ற ஜீவர்களுக்கே இப்படின்னா விலங்கு, மனிதன் மற்றும் தேவர்கள்னு அத்தனைக்குமே ஒப்பற்ற ஒரு தலைவரான பகவானோட செயல்ல மனிதனுக்கான நல்லதோ தீயதோ எப்படி ஒட்டும்? பக்தர்கள் பகவானோட தாமரை திருவடிகளை பெற்று மகிழறாங்க. ஞானிகள் அவரையே தியானிச்சு உலகியல் பற்றியும் கர்மவினை தழைகளையும் அறுத்தெறியறாங்க. அப்படிப்பட்ட அவங்க உலகியல் தழைகளுக்கு ஆட்படாம தங்களோட விருப்பப்படி உலகத்தில் நடமாடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப பக்தர்களோட விருப்பப்படி திருவதாரம் செய்கிற பகவானுக்கு உலகியல் கர்மவினை தழைங்கிறது ஏது? கோபியர்கள்
அவங்களோட கணவர்கள் மற்றும் அத்தனை ஜீவர்களோட உள்ளத்திலையும் ஆன்மாவா விளங்குற சர்வ சாட்சியான பகவான் இல்லையா இந்த உலகத்துல திருவிளையாடல் புரியறதுக்காக தன்னோட ஆனந்தமயமான திருமேனியோட திருவதாரம் செஞ்சிருக்கார். உயிரினம் வாழ அருள் புரியறதுக்காகவே மனித வடிவம் எடுத்த இவர் இப்படிப்பட்டதான திருவிளையாடல் புரியறார். அதெல்லாம் கேட்கிறவன் அவர்கிட்ட பக்தி கொண்டவன் ஆகிறான். கோகுலத்தில் இருந்த கோபிகைகளோட கணவர்கள் ஸ்ரீகிருஷ்ணனோட மாயையில மயங்கி அவங்கவங்க மனைவிகள் அவங்கவங்க பக்கத்துல இருக்கிறத பார்த்து ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட தவறு பார்க்கல. பிரம்ம முகூர்த்தமான விடிவோரை வந்ததும் பகவான் கிட்டேயே அன்பு வச்ச கோபிகைகள் திரும்பி போக மனசு இல்லைன்னாலும் ஸ்ரீகிருஷ்ணனோட அனுமதியோட அவங்கவங்க வீடு திரும்பினாங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கோபிகைகளோடு செஞ்ச இந்த ராச திருவிளையாடலை ஆர்வத்தோட கேட்கிறவனும் சொல்றவனும் பகவான் கிட்ட மேலான பக்தி பெற்று தீரனாகி உள்ளத்து நோயான அத்தனை காமங்களும் நீங்க பெறுவான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 33வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.